Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, இந்த மாதம் பலகணிகளின் மாதம். நமக்கென்று 2 பலகணிகளை இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஒன்று, மல்கியா 3:10 படியாக வானத்தின் பலகணி. இரண்டாவது, ஏசாயா 54:12 வசனத்தின்படி சோத்திரம், நல்ல கற்களால் நிறைந்த உச்சிதமான பலகணி. இந்த பலகணிகளை தவிர இன்னொரு வாக்குத்தத்தத்தையும் தேவன் அருளியிருக்கிறார் என்று சொன்னேன். அந்த ஆண்டவரால் அருளப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு அறிவிக்கிறேன். சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் வேதத்தை திறந்து எடுத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த மாத வாக்குத்தத்தம் இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுதான் கர்த்தரால் கொடுக்கப்பட்டதும் தேவனால் தரப்படுகிறதுமான அழகானதும் அருமையானதுமான வாக்குத்தத்தம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எனக்கன்பானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி இருந்தார் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சாட்சி. இந்த இடத்துல இன்னொரு அறிவிப்பையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதம் நம்முடைய வேத பாடமானது சாமுவேலின் சரித்திரம் சார்ந்த வேத பாடமாக இருக்கும். அனுதின வேத வாசிப்பு 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் தான் அனுதின வேத வாசிப்பாய் இருக்கும். இந்த 12ஆம் அதிகார வேத வாசிப்பு 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே. இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை இரவுக்கிரவு ஜெபத்திலே நாம் வேத வாசிப்பாய் வாசிக்க போகிறோம். மீண்டும் 6ஆம் தேதி முதல் அதற்கு பின் வருகிற நாட்களிலே நான் வேறு வேத பாடங்கள், சாமுவேல் சொன்னதான, சாமுவேலை கொண்டு சொன்னதான வேறு வேத பாடங்கள், அனுதினமும் வேறு வேறு வேத பாடங்களை வேறு வேறு தேவ பிள்ளைகள் வாசிக்க போகிறார். அதே சமயத்துல வேதத்தின் வியாக்கியானத்தை வழங்குகிறவர்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை கொண்டுதான் வேத வியாக்கியானத்தை வழங்க வேண்டும். அதே போல சோத்திரம், அதிகாலை இருட்டோட ஜபத்தை நடத்துகிற வசன ஜபம் யார் நடத்தினாலும் அவர்களும் இந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாதம் முழுவதும் அந்த இருட்டோட ஜபத்தின் வசன ஜபத்தை நடத்த வேண்டும். அப்ப வசன ஜபம் செய்கிறவர்களும் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வசன வியாக்கியானம் பண்ணுகிறவர்களும் அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இரவு வேத பாடம் 1 முதல் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிக்கப்படும். 6ஆம் தேதி முதல் வேறு வேத பாடங்கள், சாமுவேலின் வேத பாடங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். கடந்து போகட்டும். இப்ப கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்குள் வருவோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அங்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, சாமுவேல் செய்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன காரியம்? சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அப்படின்னு பைபிள் சொல்லுது. இதுல ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அந்த ஆரம்பத்திலிருந்து கொடுத்த ஆராதனையில நல்ல கற்களை குறித்துதான் கர்த்தர் சொன்னார்.
மாணிக்க கற்கள், உச்சிதமான கற்கள், சுத்திரம் வெளியேறப்பட்ட கற்கள், பல கற்கள். இப்ப செய்தியிலும் கூட சாமுவேல் ஒரு கல்லை எடுத்தான் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு கல்லை எடுக்கிறானே, அந்த ஒரு கல் எது என்று சொன்னா அதற்கு பேர் தான் வேதம் சொல்லுகிறது ஜீவ கல் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஜீவ கல். எனக்கன்பானவர்களே, அந்த ஒரு கல்லை சாமுவேல் எடுக்கிறது நல்ல ஒரு ஜீவ கல்லுக்கு ஒப்பானது. அந்த ஜீவ கல் என்பதை எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவ கல்லை குறித்து வேதம் சொல்லுகிற கிருபையுள்ள வார்த்தை என்ன? அது தேவனால் பரீட்சிக்கப்பட்ட கல், தேவனால் சொத்திரம் புடமிடப்பட்ட கல், அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கல், அதுதான் ஜீவக்கல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஜீவ கல்லானது சொத்திரம் மகிமையின் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய ஜீவனுக்கு ஒப்பானது. அந்த ஜீவ கல்லில தான் ஆண்டவர் சொத்திரம் தன்னுடைய மகிமையை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கல்லில தான் அவர் பரலோகத்தின் ரகசியங்களை வைத்திருக்கிறார். அப்ப சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நடுவாக நிறுத்தினானே, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்திலே என் ஆண்டவர் உங்களை அநேகருக்கு நடுவாக சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஒரு கல்லை நடுவாக நிறுத்தினான் சாமுவேல். அந்த நடுவாய் நிறுத்தின அந்த கல், அது ஒரு சாட்சியின் கல். அப்படியானால் யார் நடுவாக நிறுத்தப்பட்டார்கள்? தாவீது தன் தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும் நடுவே சாமுவேலின் காலத்தில் நடுவாக நிறுத்தப்பட்டான். அங்கே அவனுக்கு தைல கொம்பின் அபிஷேகம் கிடைத்தது. சவுல் சொத்திரம் ஜனங்களுக்கு முன்பாகவும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாகவும் நடுவாக சவுல் நிறுத்தப்பட்டான். அங்கே அவனுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் கிடைத்தது. எலிசா தீர்க்கதரிசி 12 ஏறுகளுக்கு நடுவாகவும் எலியாவுக்கு முன்பாகவும் எலிசா நிறுத்தப்பட்டான். அங்கே அவனுக்கு இரட்டிப்பான வரம் பெறுகிற அபிஷேகம் கிடைத்தது. இதை போல நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். இப்போ நடுவாக நிறுத்தின கல் சாட்சியின் கல். தேவ ஊழியக்காரனாகி நான் எடுத்து கட்டி பேசாமல் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக மனதில் தோன்றுகிறதெல்லாம் சொல்லாமல் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை கொண்டு பரிசுத்தாவின் நாமத்தினால் சொல்லுகிறேன். எப்படி சாமுவேல் நிறுத்தின கல் நடுவாய் நிறுத்தப்பட்டதா இருந்ததோ, என் தேவன் உங்கள் சத்துருக்களுக்கும் விரோதிகளுக்கும் பகைஞர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் நடுவாக என் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்தப்படும். இப்படி எலியா வந்து எலிசாவை நடுவே நிறுத்தி, சாமுவேல் வந்து தாவீதை நடுவாக நிறுத்தி, சாமுவேல் வந்து சவுலை நடுவாக நிறுத்தினார். இதெல்லாம் உண்மை. இவர்களை நடுவாக நிறுத்தினார். இதோடு முடிந்ததா? இல்லை. இயேசு என்ன செய்தார்? அவர் ஒரு நாள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஜனங்கள் சுற்றிலும் நிற்கிறார்கள். இயேசு அவர்கள் நடுவே எழுந்து நின்று ஒரு குழந்தையை தூக்கி சொன்னார், ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அப்போ நடுவாய் நிறுத்தின கல் என்பது இயேசுவின் ஜீவியத்தில் என்னவாய் மாறினது? அது பரலோக ராஜ்யத்தின் பங்காக மாறி நடுவாக நிறுத்தின கல் பழைய ஏற்பாட்டிலே சாட்சியின் கல்லாய் நிற்கிறது.
அதுவே நடுவாக நிற்கிற கல் புதிய ஏற்பாட்டிலே பரலோக ராஜ்யத்தின் சாட்சியின் கல்லாய் மாறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே எலியாவையும் எலிசாவையும் தாவீதையும் சவுல்களையும் முதிர்ந்த புருஷர்கள் தான் நடுவாக நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒரு குழந்தையை ஆண்டவர் நடுவாக நிறுத்தினார். அந்த குழந்தையை பரலோகத்துக்கு இணையாய் சொன்னார். அப்போ இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை நடுக்கல் என்கிற சாட்சியின் கல்லாய் மாற்றி வருங்காலத்தில் பரலோக கல்லாக கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா! இதை விட ஒரு பெரிய பாக்கியம், இதை விட ஒரு பெரிய சாக்கியம் வேறு என்ன நமக்கு வேண்டும்? முதலாவது, சாமுவேல் ஒரு கல்லை நடுவாக நிறுத்தி. இரண்டாவதாக அந்த 1 சாமுவேல் அதே 7ஆம் அதிகாரம் அதே 12வது வசனம் சொல்வது, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாழ்கிறவர் என்பது தெரியும், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர் என்பது தெரியும். ஆனால் இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த வார்த்தை சொல்லுது. உதவி செய்தார். அப்போ அந்த உதவி செய்தார் என்று சொன்னால், அது எதை குறிக்கிறது? ஆண்டவரே இறங்கி வந்து நமக்கு நல்ல பக்கபலமாய் மாறுவதை காண்பிக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எல்லா மனிதர்களும் எல்லா காலத்திலும் உதவி செய்கிறவர்களாய் இருக்க மாட்டார். ஒரு நாள் அவர்கள் உதவிகள் மாறும், ஒரு நாள் அவர்கள் உதவிகள் நிற்கும். ஆனால் கர்த்தர் உதவி செய்தால் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த இம்மட்டும் என்கிற வார்த்தையை தான் இங்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இம்மட்டும் என்பது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், சாகர வரைக்கும் சொல்லலாம், வாழ்நாள் முழுவதும் சொல்லலாம். இன்னைக்கு 1ஆம் தேதி 3வது மாதம் 2024. இன்னைக்கு சொல்லலாம், இம்மட்டும் என்கிற இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லலாம். நாளைக்கோ அடுத்த வாரத்திலே நீங்க திரும்பவும் சொல்லலாம், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லலாம். அப்ப இம்மட்டும் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? நீங்கள் எந்த வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்களோ அந்த நாள் வரைக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. முதலாவது சொன்னேன், 1 சாமுவேல் 7:12 படி அவன் ஒரு கல்லை நடுவாக நிறுத்தி, அது பழைய ஏற்பாட்டு காலத்துல சாட்சியின் ஜீவியத்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்துல பரலோக சாட்சியும் காண்பிக்கிறது. இரண்டாவதாக இம்மட்டும் உதவி செய்தார். அந்த இம்மட்டும் உதவி என்பது, நேற்றைக்கு நான் உதவினேன் மகனே, இன்றைக்கு உதவுகிறேன் மகனே, இனிமேலும் உதவுவேன் மகனே. நேற்றுக்கு உதவினேன், இன்றைக்கு உதவுகிறேன், இனிமேலும் உதவுவேன். அதுதான் இம்மட்டும். இந்த இம்மட்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் தைரியமாய் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்க இன்னைக்கே இப்போதே சொல்லி பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய அந்த தயாபரரின் உதவி கண்டிப்பாய், கட்டாயம், நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, இம்மட்டும் உதவி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. எந்த காரியத்துல ஆண்டவர் உதவி செய்தார்? எந்த விஷயத்துல ஆண்டவர் உதவி செய்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 118:13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா! நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், ஆனா கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர்.
சாமுவேல் சும்மா சொல்லலங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சாமுவேல் சும்மா சொல்லல. சாமுவேலையும் தள்ளுவதற்கு சிலர் எத்தனித்தார். சாமுவேலையும் குற்றம் சாட்ட சிலர் எத்தனித்தார். அதனாலதான் 1 சாமுவேல் 12 கோபப்பட்ட சாமுவேல் திடீரென்று வந்து நின்னார் ஜனங்களுக்கு மத்தியில. எல்லாரும் இங்க வாங்க, நான் உங்க நடுவே நிக்கிறேன், என்னைய பாருங்க, இப்போ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களில் யாருடைய கழுதையை நான் எடுத்துக்கிட்டேன், உங்களில் யாருடைய எருதையாவது மாட்டையாவது எடுத்துக்கிட்டேன், யாருடைய வீட்டிலே நான் கொள்ளையாடினேன், இப்போது சொல்லுங்கள், அதை தேவன் கேட்கட்டும் என்று சொன்னான். ஆனால் ஜனங்கள் சொல்லிவிட்டார்கள், நீர் யாருடைய கழுதையையும் எடுக்கவில்லை, மாட்டையும் எடுக்கவில்லை, கொள்ளையடிக்கவும் இல்லை. ஓ கர்த்தர் நல்லவை, நீர் எங்கள் ஊழியக்காரன் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்களே. ஏனென்றால் சாமுவேலையே விழத்தள்ளுவதற்கு பல எத்தனித்தார். ஓ நீ ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் நீ எங்க ஞானதிருஷ்டிக்காரனும் கிடையாது, நீ எங்க தீர்க்கதரிசியும் கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. அதனால அவன் தீர்க்க தரிசனத்தை, கிருபையை இழக்க வேண்டிய, ஞான திருஷ்டியின் தயவை இழக்க வேண்டியவனாய் வந்தான். அப்பதான் ஆண்டவர்கிட்ட போய் போராடுறான். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறான், அவர்கள் சாமுவேலே உன்னை தள்ளவில்லை சாமுவேல், அவர்கள் என்னை தள்ளினார்கள், அவர்கள் என்னை தள்ளினார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் வாழ்க்கையின் சரிதையாய் சொல்லுகிறான். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அநேகரால் தள்ளப்பட்டு, அநேகரால் குற்றம் சாட்டப்பட்டு, எத்தனையோ உதவிகளையும் ஒத்தாசைகளை செய்திருந்தோம், அவமானத்தையும் நிந்தையை மட்டும் சுமந்து கொண்டு ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி இந்த தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அந்த 1 சாமுவேல் 7:12 படி இனி கர்த்தரே உங்களுக்கு உதவியாய் இருக்க போகிறார். கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர்கள் நீங்கள் விழும்படி உங்களை தள்ளினார்கள், ஆனா கர்த்தரோ உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். செய்தார் மாத்திரம் அல்ல, இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமாய் கூடி வரட்டும், பேலியாளின் மக்கள் திரண்டு வரட்டும், சுய விரும்பிகள் ஆகாமியம் பாடட்டும், என்ன நடந்தாலும் சரி, அந்த சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். ஆண்டவர் பார்த்தார், சாமுவேலே அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளிவிட்டார். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. இன்னைக்கு ஊழியக்காரர்களும் தேவச்சனங்களும் தள்ளப்படுகிறார்கள், தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உனக்கு உதவி செய்கிற கர்த்தராய் வந்திருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிற தேவனாய் வந்திருக்கிறேன். நீ எந்த மனிதர்களுக்கு போதித்தாயோ, எந்த மனிதர்களுக்கு சத்திய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாயோ, யாருக்கு ஞான திருஷ்டிக்காரனாய் விளங்கினாயோ, யாருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாயோ, யாருக்கெல்லாம் எருசலேமில் கூடி வர பண்ணினாயோ, யாருக்கெல்லாம் மேல் வீட்டில இருந்து சோத்திரம் கீழ் வீட்டுக்கு இறங்கி வந்தாயோ, அவர்களே இன்றைக்கு உனக்கு விரோதிகளாய் வந்தார்கள். ஆனாலும் என் மகனே, இந்த மாதம் முழுவதும் நான் உனக்கு உதவியாயிருப்பேன், நான் உனக்கு உதவியாயிருப்பேன். கர்த்தர் நல்லவே. அவர் மனிதர்கள் தள்ளுவார்கள், ஆனா கர்த்தரோ உதவி செய்வார். இந்த 1 சாமுவேல் 7 12 வசனத்தின்படி 1
உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு முன்பாக உங்களை அந்த கல்லை போல சாட்சியாய் நிறுத்துவார். இரண்டாவது, இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவதும் உங்களுக்கு உதவி செய்வது மாத்திரமே இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கடமையாயிருக்க போகிறது, கர்த்தருடைய வேலையாயிருக்க போகிறது. கர்த்தருக்கு சாட்சியாய் நில்லுங்க, கர்த்தருடைய உதவிகளை பெற்றுக் கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரம், முதல் தேதி, முதல் காலை வேளையில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நல்ல அழகான தீர்க்க தரிசனங்களினாலும் ஏற்ற சத்திய வெளிப்பாடுகளினாலும் நிறைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, கிருபையுள்ள வாக்கு தத்தத்தையும் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த வானத்தின் பலகணிகளை எங்களுக்கு திறக்கப்பவதற்காக சொல்றேன். மாணிக்க கற்களுக்கு ஒப்பான பலகணிகளை திறக்கப்பவதற்காக சொல்றோம். எல்லாவற்றையும் விட இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தாருங்கிற அந்த சாட்சியின் ஜீவியத்தை கொடுக்கப்பதற்காக ஸ்தோத்திரம். முக்கியமாக ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீர் உதவியின் தேவனாய் வரப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய சத்தியம் அப்படி நிலைக்கட்டும், உடைய வார்த்தை பேசட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.